தாய்க்களத்தில் முதல் நீரூற்று. நமது தாய்க்களத்தில் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. தாய்க்களத்தில் கட்டிட வேலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்டிடம் நமக்கு பாதி முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஜன்னல், அதுக்கப்புறம் நிலை இதெல்லாம் வச்சு பாதி முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இதுக்கு நமக்கு நம்ம யூஎஸில் கிவிங் டியூஸ்டே அப்படின்னு ஒன்று நடத்தி நம்ம நிதி உதவி அதில் கொஞ்சம் கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கட்டிடம் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்க்களத்துக்கு உதவி பண்ண எல்லாரோட பெயரும் நம்மளோட கல்வெட்டில் பதிக்கப்படும். இந்நிலையில் தாய்க்களத்தில் முதலாக ஆழ்குழாய் நீர் வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்மளோட தாய்க்களத்தில் ஒவ்வொரு வேலையும் ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கு. நம்ம தாய்க்களத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மரம் நடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நெடுங்கால கனவு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு வருது. இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதல் முறையாக நம்ம கிட்டத்தட்ட $250 தரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க நினைவாட்டு ஒரு மரம் வச்சு பெருசாக வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எதை பற்றி சொல்ல போகிறோம்னா, நம்ம மோட்ரு வச்சுருக்கோம். ஸோ நிறையா மரங்கள் நம்ம இங்கே வச்சுருந்தோம். ஸோ எல்லாரும் பசுமை சேலஞ்ச் அப்படிங்கிறதுல எல்லாருமே நமக்கு மரம் நட்டிருந்தோம். அதுக்கு தண்ணி ஊற்ற முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த மோட்ரு வச்சனால நம்ம எல்லா மரங்களுக்கு மட்டும் நம்ம கட்டிட வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குமே நமக்கு இந்த போர் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த மோட்ரு. ஸோ அந்த மோட்ருக்கு ஸ்பான்சர் பண்ணது நம்மளுடைய பத்மாக்கா. அவங்க நம்ம வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் டைரக்டராக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம லெமோரியா தாய்க்களம் சார்பாக ரொம்ப ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஸோ ஓர்ஸ் வாங்கியிருக்கோம், மோட்ரு வாங்கியிருக்கோம், போர் போட்டிருக்கோம். இது எல்லாமே அந்த அக்காவோட செலவில். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டேங்க்கும் அவங்க வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். நம்ம டேங்கு நம்ம தாய்க்களத்தில் தண்ணி வசதி எப்போ இருக்கிறதுக்காண்டி நமக்கு டேங்க் வாங்கி தந்துருக்காங்க நம்ம பத்மாக்கா. ஸோ இன்னொரு முறை கூட நம்ம பத்மாக்காவுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். ஏன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வளங்களை வளர்க்குறதுக்கான உதவிகளை செய்யுது. ஸோ எப்போதும் நீங்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற இந்த உயிரினங்களுக்கு நீராக இருக்கிறீங்க. அந்த உதவி செய்ததுக்காக நன்றி. இன்றைக்கி அந்த பத்மா மேடம் எங்களுக்கு உதவி பண்ண போய் தான் இன்றைக்கி தாய்க்களத்தை நம்ம ஒரு போர் போட்டு நம்ம நல்லபடியாக தொடங்க இருக்கிறோம். அதற்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை லெமோரியா சார்பாகவும் தாய்க்களம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு வெற்றிவேன். மின்சாரம் ரொம்ப தேவை. ஸோ இது எப்படி கட்டணும் அப்படின்னா, நம்மளோட டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் இந்த கரண்ட்டுக்கே நம்ம செலவு பண்ணியிருப்போம். இதில் நம்மளோட டைரக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இதுக்கு டொனேஷன் பண்ணனால நம்ம இது கட்டி முடிச்சிருக்கோம். அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் லெமோரியா தாய்க்களம் சார்பாக நன்றிகள். நீங்கள் ஒவ்வொருவரும் தரும் பயிற்சி கட்டண தொகையிலும் இத்தாய்க்களம் உருவாகி கொண்டிருக்கிறது. இத்தருணத்தில் இதற்காக உழைத்த அனைத்து உறவினர்களுக்கும் மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.